சாமியார் அவங்க கடவுள் பற்றி அதிகமாக இருக்கவங்களாம் புஷ்ப படத்துக்கு போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்களா, அதனால தான் பார்க்க வரேன்னு சொல்ல. அதேமாரி சாமி வரவங்க தேட்டருக்கு போனீங்கன்னா படம் பார்க்க வந்தவங்க உங்கள் வீட்டை குறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்த்து பத்திரமா சேஃபாக போயிட்டு வாங்க. இன்னொரு இன்சிடென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, முதல் நாள் முதல் ஷோ பார்க்க போன இடத்துல ஒரு அம்மா 2 பசங்க போயிருக்காங்க. அதில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு அம்மா உயிர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு 25 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அம்மாவை இழந்த குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது, இருந்தாலும் என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போனாலும் என்ன ஆனாலும் நான் அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் தெலுங்குல நிறைய சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நமக்கு தெரியல. டு பி ஃப்ராங்கு அண்டு ஃப்ராங்காகவும் ஃபன்னாகவும் இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. 25 லட்ச ரூபான்றது பிக் அமௌண்ட். ஸோ அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு 40-45 வயசு இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க வாழ்நாளில் தினக்கூலியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மள மாதிரி தினக்கூலி தான் அந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு படம் பார்க்கணும்னு ஆடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க 25 லட்ச ரூபா இதுக்கப்புறம் சேர்த்து அவங்க பசங்களுக்கு கொடுக்குறன்றது சாத்தியமற்றது. ஸோ சாகுறப்ப அந்த அம்மா நல்லது தான் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த பசங்களுக்கு. எதிர்காலத்துலேயும் அவர் என்ன ஹெல்ப் பண்ணாலும் அவர் பண்ண ரெடியாக தான் இருக்கார் அல்லு அர்ஜுன். ஃபைனலி உங்ககிட்ட நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கால் உடைஞ்சிருக்கு. எனக்கு அல்லு அர்ஜுனை ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு படம் பார்த்தாகணும், தேட்டருக்கு போக முடியாது. இருந்தாலும் நான் படம் பார்த்தாகணும்னா தேட்டர் பிரிண்ட் இறக்கி டவுன்லோட் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணேன். ஸோ மாடல் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு இடத்துக்கு போகக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தால் அதை போகக்கூடாது பண்ணக்கூடாது தான். ஸோ அதையும் மீறி நம்மளே வாண்டடாக போகிறோன்னா அதுக்கு இந்த மாதிரி செயல்கள் நடக்குன்றது முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்றது விஷயத்த பண்ணாதீங்க, போகாதீங்க.